ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம். பீகார் மக்களுக்கு என்னுடைய நமஸ்கார். அன்றைக்கி என்ன வீடியோனா, அது என்ன வீடியோங்கிறதுக்கு முன்னாடி நேற்று வந்த கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்ன வந்துச்சுன்னா, நேற்று நீங்கள் வச்ச எண்ணெய் கத்திரிக்காவுக்கு வந்து நிறைய மிளகாய்த்தூள் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் வைக்கலை. என்ன காரணம்னா, நீங்கள்லாம் சிட்டியில் இருக்கீங்க, இது வந்து கிராமத்தை சேர்ந்தது. கிராமம்னாலே தெரியும், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கேட்க மாட்டாங்க ஏன் இவ்வளோ மிளகாத்தூள் வைக்கணும். ஏன்னா கிராமத்தை பொறுத்த வரையுமே நிறைய இவ்வளோ மிளகாத்தூள் வைப்பாங்க, இவ்வளோ புளி வைப்பாங்க, இவ்வளோ மல்லித்தூள் வைப்பாங்க. ஆளுவலை பொறுத்துனா எப்படி சொல்கிறது, இப்போ 5-6 பேர் இருந்தாங்கன்னா 3 நேரம் சாப்பிடணும். மத்தியானம் வச்சாங்கன்னா நைட்டு சாப்பிடுவாங்க, மறுபடியும் காலை அன்னைக்கு அந்த பழையதை வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா சொல்ல வேணும். மறுபடியும் நாங்கள் வந்து பழையதை வச்சு தயிரை கலந்து அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் அதை வச்சு தான் சாப்பிடுவோம். அந்த இது ரொம்ப பிடிக்கும். அந்த பழையதுக்கும் அதுக்கும் என் தம்பி வந்து அந்த பழையதோட சேர்த்து தயிர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். நாங்களுமே அதை சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால தான் அப்படி சொன்னேன். அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக வச்சு குழம்பு கொஞ்சம் கூட வச்சோம்னா நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கு தெரியும் சிட்டியில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அது எவ்வளோ மிளகாத்தூள் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பீகாரும் சரி, இங்கே ஒருத்தநாட்டிலையும் சரி, எங்கள் ஊர்லேயும் சரி, மிளகாத்தூள் எப்போதுமே கூட தான். இதை விட கூட அங்கே சாப்பிடுவோம். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவோம். கையெடுங்க, கை வந்து அப்படியே அங்க சிரிக்கிறேன்.
சரிதானே? ம் பால் எடுத்து ஓகே ஆஃப் பண்ணுங்க. சின்ன போகாத, சாப்பிட்டு போலாம். அம்மா பணியாரம் செய்யணும் பாரு. சின்ன போகாத. போயிட்டாங்க. ரெடி ஆயிடுச்சு. எங்க மாமா வந்துட்டாங்க, அவங்க கொடுக்க போறேன். ரெடி ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு? உட்காந்து போடா 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 ஜெய் முடியுமா? मैं और तो ना जाएगा ना थोड़ा सा काम है कैसा रहा होगा आगे काय जा तोटाना में पण दुब्बी काढी मला टेन्शन असतं. இல்ல இல்ல குழந்தை இருக்கு टेन्शन आपण छोटा लागला ना बाबा. उलटा मुका टाके मजा होते. सुपर तो साधा मुका टाके करा पंजा बघ. करा पंजा सुपर तो बारा पर मुका टाके पुन्हा हात का टाके तो सुपर கோமா காலோ கல்கா மஜா பார்த்தாய். நேற்று பணியாரம் சாப்பிட்டாங்களாம், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக சாப்பிடல, போய் சொல்லுது. காடு கோபம் நேற்று அவங்க அங்கேருந்து வரக்குள்ள 1 ஹவராக ஃபோன் எடுக்கலை. ஃபோன் சார்ஜரில் வச்சு நான் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், கவனிக்கலை ஃபோனை. அதனால் ஃபோன் எடுக்கிறதுனால நைட்டு கோபம் நல்லா சாப்பிடவே இல்லை. அந்த ஸ்வீட்டை சாப்பிடவே இல்லை. கூழ் சாப்பிட்டு நான் அந்த சாப்பிடல. இனிமேல் யாரும் வந்து அவங்க விருப்பப்பட்டு யாரும் அவங்க வீட்டுக்காரங்க வந்து செஞ்சு கொடுத்தாரு. நம்ம வந்து நம்ம ஆசையாக செஞ்சு கொடுத்தோன்னா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். அவங்க ஏங்கணும், ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க மாட்டாளான்னு ஏங்கி அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுவுமே செஞ்சு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் என்னோடய அனுபவம் சொல்கிறேன். யாருமே இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுவுமே செஞ்சு கொடுக்காது. இப்போ சாப்பிட கேட்டா அது வந்து கெட்டு போயிட்டு. தேங்காய் பாலில் செஞ்சிடா, அது நாட்டு சக்கரையில் அது வந்து கெட்டு போயிடுச்சு. இப்போ வந்து கேட்குறாங்க எதுவுமே செஞ்சே கொடுக்காது. ரொம்ப மோசமான ஆள். இனிமேல் எதுவுமே கிடையாது. இனிமேல் பழைய வீட்டுக்கு வந்தாலும் பழைய. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.